கிபி 3000 மனிதன் 2.0 எபிசோட் 1 உயிர்த்தெழுதல். கிபி 3000 பூமி இனி பழைய உலகமில்லை. மேகங்களுக்கு மேல் மிதக்கும் நகரங்கள், மனிதர்களின் வாழ்க்கையை முழுவதும் கட்டுப்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு AI. இயற்கையாக மனிதர்கள் பிறக்கும் காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே முடிந்துவிட்டது. இப்போது மனிதர்கள் அனைவரும் ஆய்வகங்களில் உருவாக்கப்படும் செயற்கை மனிதர்கள். அவர்களின் நினைவுகள் கூட டிஜிட்டல் சிப்களில் சேமிக்கப்படுகிறது. மனிதர்கள் இதை முன்னேற்றம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் சிலர் இதை மனித சுதந்திரத்தின் முடிவு என்று நம்புகிறார்கள். பூமியின் அடியிலிருக்கும் ஒரு இரகசிய ஆய்வகத்தில் 300 வருடங்களாக உறைந்திருந்த ஒரு கிரைஜோனிக் சேம்பர் திடீரென செயல்பட ஆரம்பிக்கிறது. சிவப்பு விளக்குகள் மின்னுகின்றன. அறிவியலாளர்கள் ஓடி வந்து அந்த அறையை சுற்றி நிற்கிறார்கள். கம்ப்யூட்டர் சிஸ்டம். கிரைஜோனிக் சேம்பர் 47 ரிவைவல் ப்ராசஸ் இனிஷியேட்டட். அந்த கண்ணாடி அறையின் உள்ளே பனியில் உறைந்திருக்கும் ஒரு மனித உடல். 300 வருடங்களுக்கு முன் இறந்த மனிதன். அவரை ஏன் பாதுகாத்தார்கள்? யார் இந்த உத்தரவை கொடுத்தார்? யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று அந்த உறைந்த உடல் மீண்டும் உயிர் பெறுகிறது. பனி மெதுவாக கரைகிறது. மெஷின்களின் சத்தம் அதிகரிக்கிறது. இதய துடிப்பு கண்காணிக்கும் மானிட்டர் திடீரென இயங்க ஆரம்பிக்கிறது. சயின்டிஸ்ட் 1: இது சாத்தியமே இல்லை. இந்த மனிதன் 2700இல் இறந்தவன். திடீரென அந்த மனிதனின் விரல்கள் அசைகிறது. சயின்டிஸ்ட் 2: டாக்டர், அவர் விழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கண்ணாடி அறை மெதுவாக திறக்கிறது. குளிர்ந்த புகை அறை முழுவதும் பரவுகிறது. அந்த மனிதன் மூச்சை இழுத்துக் கொள்கிறார். அவரின் கண்கள் மெதுவாக திறக்கிறது. அவர் சுற்றி பார்க்கிறார். அறியாத உலகம், அறியாத மனிதர்கள். அரவிந்த் மெலிந்த குரலில், நான் எங்கே இருக்கிறேன்? அறிவியலாளர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்களின் முன் நிற்கும் மனிதன் 300 வருடங்களுக்கு முன் இறந்தவன். அந்த நேரத்தில் ஆய்வகத்தின் மைய AI செயல்படுகிறது. ஒரு ஹோலோகிராஃபிக் திரை தோன்றுகிறது. AI சிஸ்டம் குரு 7. வார்னிங், பயாலஜிக்கல் அனாமலி டிடெக்டட். AI அந்த மனிதனின் மூளை ஸ்கேன் செய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு 3D பிரெயின் ஸ்கேன் திரையில் தோன்றுகிறது. திடீரென ஸ்கேன் நின்று விடுகிறது. குரு 7. அன்னோன் நியூரல் டிவைஸ் டிடெக்டட். அறிவியலாளர்கள் அதிர்ச்சியுடன் பார்க்கிறார்கள். அந்த மனிதனின் மூளையின் உள்ளே ஒரு சிறிய மெமரி சிப் இருக்கிறது. சயின்டிஸ்ட் 1: 300 வருடங்களுக்கு முன் இந்த தொழில்நுட்பமே இல்லை. சயின்டிஸ்ட் 2: அப்படின்னா இதை யார் வைத்தது? AI அந்த சிப் உள்ள தரவுகளை ஆய்வு செய்கிறது. அறை முழுவதும் அமைதி. சில வினாடிகள் கழித்து AI மீண்டும் பேசுகிறது. குரு கடுமையான குரலில், என்கிரிப்டட் டேட்டா டிடெக்டட். செக்யூரிட்டி லெவல் பிளானட்டரி த்ரெட். அறிவியலாளர்கள் பதற்றமாக ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். டாக்டர் கவின், அந்த சிப்பில் என்ன தகவல் இருக்கிறது? AI சில வினாடிகள் அமைதியாக இருக்கிறது. பிறகு பதில் சொல்கிறது. அந்த அறை முழுவதும் அமைதி. அனைவரும் மெதுவாக அந்த மனிதனை நோக்கி பார்க்கிறார்கள். அரவிந்த் குழப்பமாக அமர்ந்திருக்கிறார். அவருக்கு தனது கடந்த காலம் கூட நினைவில் இல்லை. ஆனால் அவரின் மூளையின் உள்ளே இருக்கும் அந்த சிப் பூமியை அழிக்கும் இரகசியத்தை கொண்டிருக்கலாம். 300 வருடங்களுக்கு முன் இருந்த மனிதன் மீண்டும் உயிர்த்தெழுந்தான். அவருக்கு தனது கடந்த காலம் தெரியாது. ஆனால் அவரது மூளையில் இருக்கும் அந்த சிப் மனித குலத்தை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. கேள்வி என்னவென்றால், அதை அங்கே வைத்தது யார்? மேலும் அது செயல்பட்டால் என்ன நடக்கும்? தொடரும்.